தங்களுடைய தகுதிக்கு மீறின வாக்குறுதிகளை கொடுத்து நம்பிக்கையை விதைச்சதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கா? மக்களோட புரிதல் தான் இங்க முக்கியம். ஏன் ஓட்டு போட்டவங்க வந்து அவங்களோட எண்ணோட்டம் ஒண்ணு, ஆனா இன்னைக்கு நடக்கிறது வேற ரூபத்துல நடக்குது. நியூஸ்பிக்ஸ் இந்தியா நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு கோட்டீஸ்வரன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். நேயர்களுக்கு அன்பு வணக்கம். சார், முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய் அவர்கள் டெல்லி பயணம் சென்று பிரதம மந்திரியை சந்தித்து வந்தார். இதுல ரெண்டு விஷயம். ஒண்ணு வந்து, அவர் ஏன் காங்கிரஸ் தலைவர்களை இந்த முறை சந்திக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வியா எழுது. கூட்டணியில இருக்காரு, அங்க அவரை வரவேற்று பேனர் எல்லாம் வச்சிருக்காங்க. ராகுல் காந்தியோட அவர் இருக்கிற பேனர் எல்லாம். அப்போ ஒரு எதிர்பார்ப்பு இருந்திருக்கு, அவர் வந்து காங்கிரஸ் தலைவர்களை சந்திப்பாருன்னு. அது அவர் சந்திக்கல. இன்னொன்னு, அமித்ஷா அவர்கள் ஏன் இவரை சந்திக்கல அப்படிங்கிறது ஒரு கேள்வி எழுது. ஏன்னா கேரளா முதலமைச்சரை அதே நாள் சந்திச்சிருக்காரு, இவரை சந்திக்கல. இது நீங்க எப்படி பாக்குறீங்க சார்? அதாவது நான் நடுவில் ஒரு ஒரு கார்டு ஒன்று பார்த்தேன். எந்த தொலைக்காட்சியா இல்லை அது யூடியூப் கார்டா எனக்கு ஞாபகம் இல்லை. அமித்ஷாவுக்கு நேரம் ஒதுக்கிய விஜய் அப்படி. ஏன்னா அமித்ஷா டைம் கொடுக்கலன்னு சொன்னா அசிங்கமா இருக்கும் இல்லையா, இவர் போய் கேட்டா அவர் கொடுக்கலன்னு. உள்துறை அமைச்சகத்துல இருந்து தெளிவுபடுத்தி இருக்காங்க சார், அமித்ஷா அவர்கள் நேரம் ஒதுக்கவில்லை அப்படின்னு. அதுக்கு முன்னாடியே நாங்க கார்டு போட்டோம், அமித்ஷாவுக்கு நேரம் ஒதுக்கிய விஜய். இப்படி நல்லா இருக்குல்ல கேட்கறதுக்கு. அதனால இப்படி நான் எதுக்கு சொல்றேன்னா, ஆட்சிக்கு வந்தாச்சு, இன்னுமா நரேட்டிவ் செட் பண்ணிருக்கீங்க, ஃபேக் நரேட்டிவ். என்ன இது? சரி, நேரம் கேட்டீங்க, அவர் சந்திக்க விரும்பல, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அங்கே போய் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம், டெல்லியில் போயிட்டு ஒரு முதலமைச்சரா சந்திக்கல, ரைட்டு. இப்போ இந்த சைடு சோனியா காந்தியும் ராகுல் காந்தியும் வரவேற்பாங்க பார்ப்பாங்கன்ற மாதிரிலாம் அங்கே போஸ்டரு எல்லாம் கட்சியே ஒரு சந்தோஷமாக இருந்தது. கிட்டத்தட்ட ஒரு 10,000-15,000 பேரை வந்து அங்கே இருக்க தமிழர்கள், காங்கிரஸ்காரர்கள், தாவேக்கா ஆதரவு நிலைப்பாட்டில் இருக்கவங்களாம் பெருக்கி ஒரு பெரிய ஒரு நிகழ்ச்சி மாதிரி நடத்தணும்னு ஒரு திட்டம்லாம் இருந்துச்சு. அப்போ அது சரியா வரல. ராகுல் காந்தியை போய் பார்க்கல. நான் என்ன சொல்றேன்னா, வெளிப்படைத்தன்மை இல்லாத அரசியல்வாதிகள். இப்போ ராகுல் காந்தியுமே பார்த்தீங்கன்னா, இங்கே தாவேக்கா ஆட்சி உட்கார்றதுக்கு அவர் ஒரு சில வேலைகள்லாம் பண்ணியிருக்கிறார். சிபிஎம் கிட்ட பேசுறது, சிபிஐ கிட்ட பேசுனதெல்லாம் பண்ணியிருக்கிறார். அப்போ தாவேக்கா ஆட்சியை வந்து கொண்டு வந்ததில் அவருக்கு ஒரு பங்கு இருக்கு. ஆனால் ராகுல் காந்தி தான் டைம் கொடுக்கணும். விஜய் அவர்கள் வந்து அவங்க வீட்டுக்கு அவங்கள தேடி போறாரு, அவங்க வந்து சொன்னாதான் பார்க்க முடியும். அப்போ வந்து ராகுல் காந்தி தவிர்த்திருக்கலாம், இல்லை விஜய் எதனா சொல்லியிருக்கலாம், என்னோட சூழ்நிலை எப்படி இருக்குன்னா, ஜி கிட்ட ரொம்ப நேரம் சிரிச்சு பேசிட்டேன், அது இது போச்சுன்னா வேற எதனா சிக்கல் வரும், அதனால நான் உங்ககிட்டயும் பழகிக்கிறேன், அவங்ககிட்டயும் பழகிக்கிறேன். இது விஜய் சாருக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்கிட்டையும் பழகிறது. ஆனால் யாருக்கிட்டையும் கமிட் ஆக மாட்டார். அப்போ நீங்க வந்து முறையா வந்து நீங்க நடத்துறது கூட்டணி ஆட்சி. 5 காங்கிரஸ் உறுப்பினர்கள் உங்களுக்கு கை சின்னத்துல உதயசூரியன் தயவால நின்று ஜெயிச்சு வந்தவங்க உங்க கட்சிக்கிட்ட வந்துட்டாங்க. நீங்க வந்து குதிரை அரசியல்னு வந்து காங்கிரஸ் 5 மாறினதை யாரும் சொல்ல முடியாது, நம்ம அதை சொல்றது இல்லை. ஏன்னா அங்க உத்தரவு இல்லை, கொறடா உத்தரவு பிறப்பிக்கப்படலை, கட்சி தலைமை வந்து உத்தரவு சொல்லிருச்சு. 5 பேரும் நீங்க இருக்க வேண்டிய இடம் தாவேக்கா கூட, அதனால அதுல பிரச்சனை கிடையாது. தார்மீக ரீதியா அதையும் தவறுன்னு நம்ம பார்த்தாலும் இந்த அளவுக்கு விமர்சனம், தார்மீக இதுல பார்த்தா அது விமர்சனம் பண்ணலாம், பட் சட்டப்படி அது தப்பு கிடையாது. அது வந்து அரசியல் சாசனத்துக்கு கீழேயும் தேர்தல் ஆணைய விதிகள் படி தேர்தலுக்கு பிந்தைய கூட்டணி என்று ஒரு ஆப்ஷன் இருக்கு. அந்த ஆப்ஷனை வெளிப்படைத்தன்மையா நாட்டு மக்கள் தெரியற மாதிரி பண்ணா பிரச்சனை இல்லை. திருட்டுத்தனமா யாருக்கும் தெரியாம பண்றதுக்கு பேர் தான் குதிரை பேர அரசியல். சோபா தூக்கின்னு போய் போடுறது, டொயோட்டா கார்ல நைட்ல இருட்டில் கையெழுத்துவாங்க, இதெல்லாம் தான் தவறு. இது மாதிரி ஓப்பனா பண்றது பிரச்சனை. அப்படி இருக்கும்போது கூட்டணி கட்சியினுடைய தலைவர், இன்னொன்று பிரதம வேட்பாளர், பிரதம முதல் மந்திரி வேட்பாளர் ஒரு காலத்துல ராகுல் காந்தி, இப்போ அடுத்து காங்கிரஸ் முன்னிறுத்துறாங்கன்னா அவர் தான். அது போய் சந்திக்கிறதுல என்ன பிரச்சனைன்னு தெரியல. அப்போ இந்த 2 பேருக்குள்ள ஏதோ நடந்திருக்கு. வழக்கம் போல இதையும் வந்து மறைச்சிருவாங்க. அதாவது அதிமுக ஒரு பிரச்சனை இருக்குன்னா அப்படியே தேர் இழுத்து தெருவில் விட்டு மொத்தமா சொல்லிடணும். திமுக எதனா ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை பத்தி பேசலாம், சொல்லலாம், கொள்ளலாம். ஆனா தாவேக்கால ஒரு பிரச்சனைனா அதை பத்தி பேசக்கூடாது, அதை பத்தி சொல்லக்கூடாது. மீறி யாருன்னா பேசுறாங்க, கொள்றாங்கன்னா அது வந்து இன்ஸ்டாவோட அக்கௌண்ட்ஸ்லாம் பிளாக் பண்ணுங்கன்னு சொல்லிட்டுலாம் இந்த, ஏன்னா இது இவங்களுக்கு ரொம்ப பழக்கம். இப்போ நல்லா ஸ்பெஷலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. போன பீரியட்ல என்ன பேட்டர்ன் பார்த்தோமோ அதே பேட்டர்ன் இவங்களும் ஃபாலோ பண்ண கொஞ்சமாக தயாராகிட்டு. ஊடகத்து வாயை மூடுறது, விமர்சனத்தோட வாயை மூடுறதுலாம் உங்க கண்ணை நீங்களே ஏமாத்திக்கிறது. அதனால வந்து ஆட்சிக்கு கெட்ட பேர் வருதுன்னா நீங்க நல்லதினமா நடந்துங்கன்னா நல்ல பேர் வரும். நீங்க வந்து சும்மா அவங்க காரணம் இவங்க காரணம் சும்மா கதை சொல்லிட்டு விட்டுருக்கீங்கன்னா, இப்போ இந்த அரசியல்ல கூட இந்த நேர்மை என்பது இல்லை. இது ஏன் பார்க்கலன்றது அவர் சொல்லணும்ல. பத்திரிகையாளர்கிட்ட சந்திச்சா அவர் சொல்லுவார், யாரும் சொல்ல மாட்டாங்க, அவ்வளோதான். அது ஒரு 2 நாள் பேசிட்டு அப்படி மறந்துப்போம். இதெல்லாமே வந்து அப்படியே கடந்து போகிறது.
பத்திரிகையாளர்களை சந்திக்கிறதுல ஏன் இவ்வளவு தயக்கம் இன்னும் இருக்கு சார்? ஏன்னா தமிழக இதுக்கு முன்னாடி இருந்த முதல்வர்கள் எல்லாரும் சந்திச்சிருக்காங்க. இந்த முறையும் அஸ்ஸாம், வெஸ்ட் பெங்கால், கேரளா இந்த சீஃப் மினிஸ்டர் சந்திச்சிருக்காங்க. இப்ப நம்ம சீஃப் மினிஸ்டர் மட்டும் ஏன் பேசல அப்படிங்கிற ஒரு அதுவும் அங்க கேக்குறாங்க. நாங்க தமிழ் ஜேர்னலிஸ்ட் எல்லாம் இருக்கோம்னு சத்தம் போட்டு தமிழ்ல பேசுறாங்க. என் பிரச்சனையே அதுதான், அதனாலதான் நான் ஓடுறேன் உடனே அப்படின்ற மாதிரி ஒரு கார்ல ஏறி போயிட்டாரு. பிரச்சனையே நீங்க தான். வேற எதனா கேட்பீங்க. அதிமுக எல்லாம் என்ன ஆச்சு, நீங்க ஏன் போய் செலக்டடா பாத்தீங்க, எடப்பாடி பழனிசாமி பார்க்கல, டிடிவி தினகரன் வந்து நீங்க மோசடி பண்றதா சொல்றாரு, அன்புமணி ராமதாஸ் வந்து காமன் கேண்டிடேட் போடுறது, இது ரொம்ப கேவலமான சீட்டிங் அரசியல், இது குதிரை பேர் அரசியல் அப்படின்னு இந்த மாதிரிலாம் கேட்குறாங்களே அப்படின்னு கேட்பாங்க. கரூர்ல இப்போ இன்னைக்கு வெற்றி ஆயிடுச்சா, சிபிஐ சம்பந்தம் அனுப்பி மோடியோட நல்லா சிரிச்சு பேசி நடப்பிருக்கா. அப்போ கரூர்ல வந்துட்டு விசாரணை என்பது எல்லாமே ஸ்லோவாக போகும். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா. திடீர்னு யாருன்னா வந்து கரூருக்கு ஏன் எப்போ போவீங்கன்னு கேட்பாங்க. இப்போ எதனா சொல்லணும். கரூர் மக்களை போய் பார்ப்பீங்களா, முதலமைச்சர் ஆயிட்டீங்க, கிராமமாக போவீங்க, நீங்கள் ஓட்டு போட்ட பெரம்பூர் மக்களுக்கு இன்னும் நன்றி சொல்ல போவீங்களா, இதெல்லாம் கேட்பாங்க. அப்போ இதெல்லாம் ஒரு வார்த்தையை சொன்னால் கமிட் ஆகணும். நான் எதுக்கு கமிட் ஆகணும்? நான் தான் எதுவுமே பண்ணாமல் முதலமைச்சர் ஆகிறேன்னு, நான் எதுக்கு வார்த்தை விட்டு மாட்டிக்குவானே? கரண்ட் சரியாகுமா அப்படின்னா ஒரு மாதம் 2 மாதத்துல சரியாயிடும்னு சொன்னால் மாட்டிக்கணும். இப்படியே இருந்தால் 6 மாதம் பிரச்சனையாக இருக்கலாம். சட்டம் ஒழுங்கு எவ்வளோ நாள் சரியாகும், எப்போ வரும், எது வரும்னா ஒரு தேதி சொல்லணும். இல்லை ஒரு விஷயத்துக்கு வந்து நம்பிக்கை தெரிவிக்கணும். நான் தேதி சொல்கிறதோ நம்பிக்கை தெரிவிக்கிறதோ கமிட் ஆகிறதோ எனக்கு பிரச்சனை. அதனால் நான் பத்திரிகையோட சந்திக்க மாட்டேன். நீங்கள் கேட்பீங்க, நான் அதுக்கெல்லாம் பதில் சொல்லணுமா? நான் தான் முதலமைச்சர் ஆகிட்டேன், இனிமேல் உங்கள் தயவு வேணாம், ஒன்றும் வேணாம். நீங்களாம் என்ன இவ்வளோ பேசியே நான் முதலமைச்சர் ஆகிறேன்னா உங்களெல்லாம் நான் எதுக்கு மதிக்கணும் அப்படின்ற அந்த பார்வை ஒன்று. 2வது, அவருக்கு பயம், மாட்டிக்குவோம். பத்திரிகையாளர் கேட்குற கேள்விக்கு நம்ம பதில் சொல்ல முடியலன்னா நம்ம இவ்வளோதான் அப்படின்றது நாட்டு மக்களுக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்றது ஒரு இது. அவர் எப்பவுமே ஸ்கிரிப்ட் பார்த்து பேசி அந்த மாதிரி ஒரு பழக்கப்பட்டவர். அவரால் ஸ்பான்டேனியஸாக இப்போ பரந்தூர் விமான நிலையத்தில் எவ்வளோ ஏக்கரா என்ன, டிட்கோக்கும் சிட்கோக்கும் வித்தியாசம் கேளுங்க. அக்ரிகல்ச்சர் லேண்ட் இது. மினிஸ்ட்ரி ஆஃப் சிவில் ஏவியேஷன் கடைசியாக என்ன கம்யூனிகேஷன் பண்ணாங்க, லேண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போகிறாங்களா பண்ணலையா, என்ன பிளான் கேட்க சொல்லுங்கள். பரந்தூரில் போய் பேசுனீங்க, கத்தி படத்தில் வரா மாதிரி கத்தி பேசுனீங்க, விவசாயத்தை உண்டி விட்டுடாதீங்கன்னு. சரி, இப்போ ஆட்சி 15 நாள், முதலமைச்சர் இவர் தான், என்ன முடிவு? பிரதமர்கிட்ட பேசியிருக்கலாம் இல்லையா? தீர்வு இல்லை. நீட்டு பிரதமர்கிட்ட பேசிக்கலாம்ல. சார் இது வந்து ஸ்டேட் சப்ஜெக்டில் இருக்குது, முன்னாடி இருந்துச்சு பள்ளி இந்த +1 10th எக்ஸாம்லாம். நீங்கள் வந்து நீட் எடுத்துன்னு வந்து சென்ட்ரல் சப்ஜெக்டாக மாற்றிட்டீங்க. கல்வியை வந்து மாநில அட்டவணை கீழே கொண்டு வந்துருங்க. மத்திய அரசு தலையிடுறது நல்லா இல்லை, தயவு செய்து எங்கள் ஊரில் இது மாதிரி இல்லை, எங்களுக்கு ஒண்டினா விலக்கு கொடுங்க. 3 நிமிஷம் பேசிக்கலாம்ல நீட். அதுவும் இந்த கொஸ்டின் பேப்பர் லீக்குன்னு இப்ப மாணவர்கள் மத்தியில அதிகப்படியான அதிருப்தி இருக்கு. நிறைய பேர் நீட் எக்ஸாம் திரும்ப எழுத மாட்டோம், எங்களுக்கு வேண்டவே வேண்டாம், ஏன்னா நீட்டை நம்பி இருந்தோம்னாக்கா மற்ற காலேஜ் அட்மிஷன்ஸும் எங்களுக்கு போயிடும்ன்ற முடிவு எடுக்கக்கூடிய சூழல்ல இதை அவர் ரெப்ரசென்ட் பண்ணி இருந்தா மேபி பாசிட்டிவா கூட இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நம்ம நினைச்சுக்கலாம். பதில் சொல்லாம கடந்து போயிடலாம்ல சார். அது மட்டும் இல்லாம இன்னொரு பிரச்சனையும் இருக்கு சார். சிபிஎஸ்இல இப்போ ஜூன் மாதத்துல இருந்து 9, 10 வகுப்புக்கும் வந்து 3வது மொழியை படிக்கணும் அப்படிங்கிறாங்க இல்லையா? சோ இப்ப 9ஆம் வகுப்பு வரைக்கும் 2 இந்திய மொழிகள்னு இல்லாம பிரெஞ்சு படிச்சிருப்பாங்க, ஹிந்தி படிச்சிருப்பாங்க. இப்ப திடீர்னு வந்து பிரெஞ்சு 4வது மொழியா போகும், இன்னொரு இந்திய மொழியும் படிக்கணும்ன்ற கட்டாயம் வந்ததுன்னா இப்ப 9th படிக்கிறவங்க 10th படிக்கிறவங்க எப்படி அதை எதிர்கொள்வாங்க? இது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு இல்லையா? நீங்க ஒரு பத்திரிகையாளர், அதனால உங்களுக்கு மக்கள் பிரச்சனை, மாணவர்கள் பிரச்சனை புரியுது கேட்குறீங்க. எனக்கு பிரச்சனையே புரியலையே. நான் தான் அந்த வசூல் ராஜா படத்தை, எனக்கு கேள்வியே புரியல, நான் எப்படி பதில் சொல்வேன்? நான் யாரு, டுபா கூறு டாக்டர் அப்படின்னு ஒரு படத்துல ஒத்துக்குவார்ல கமல் சார் டீனு கிட்ட, ராஜாராமன் ஐ நோ யூ ஹவ் யூ பாஸ் இட் அப்படின்னு. கட்டிப்பிடி வைத்தியம் தான் தெரியும், ரீல்ஸ் வைத்தியம் தான் தெரியும். நீங்க கேட்கறது சட்ட திருத்தங்கள், அது வந்து ஸ்டேட் எஜுகேஷன் பாலிசி, சென்ட்ரல் எஜுகேஷன் பாலிசி இருக்கு, பாலிசி லெவலில் பிரச்சனை. பிஎம் ஸ்ரீ ஸ்கீம்ஸை பற்றி நம்ம பேசலை, 2 மொழி கொள்கையை பற்றி பேசலை, ஸ்டேட் கமிட்டி எஜுகேஷன் சிலபஸ் என்ன, சென்ட்ரல் எஜுகேஷன் சிலபஸ்க்கும் பிரச்சனை இருக்குது, இது சரி செய்யணும், யோசிக்கல. சம்பிரதாயமா ஒரு 3-4 விஷயங்களை மாத்திரம் கொண்டு போயிட்டு தமிழ்தாய் வாழ்த்து விஷயத்தை அங்க கொண்டு போக வேண்டிய அவசியம் இருந்ததா அப்படின்ற கேள்வி அவசியமே கிடையாது. அதுக்கு வந்து ஆல்ரெடி வந்து நமக்கு அதாவது ஜிஓ இருக்குது, 2021 போட்ட ஜிஓ, 1913 அது கோரிக்கை தமிழ்ச்சங்கம் மூலமா. அறிஞர் அண்ணா காலத்தில் இருந்த கோரிக்கையை கலைஞர் அவர்கள் காலத்தில் அது பாடலாக பாற்றப்பட்டு, அதுக்கப்புறம் இந்த பாடலில் வந்து வெட்டிட்டாங்கன்னு சொல்லிட்டு அது ஒரு சர்ச்சையாகி மதுரை பெஞ்ச் வரலாம் கோர்ட்டுக்கு போய், கோர்ட்டு வந்து இது இப்படி தான் பாடணும்னு சொல்லி இந்த பாட்டை கடைசியில் பாட முடியாது, பாடுறது தான் முன்னாடி தான் பாடணும், ஏன்னா அதனோட பாடலுடைய கருத்து அப்படின்ற மாதிரி வந்தது தீர்ப்பு. அதில் வந்து கடவுள் மறுப்பு இல்லை, கடவுள் ஆதரவு நிலைப்பாடு இருக்குது. இது எப்படி திராவிட கட்சிகள் இது ஏற்றுக்கமெல்லாம் பண்ணுவோம், இல்லைங்க நான் தமிழ்தாய் வாழ்த்தை கடவுளாக பார்க்குறோன்னு சொல்லி ஏற்றுக்கிறோம்
அப்படின்ற மாதிரி போன வரலாறு. இதெல்லாம் தெரிஞ்சாதானே. என் வீட்டு பத்திரம் வந்து என்கிட்ட இருக்கணும், நான் போயிட்டு ஜி பத்திரம் எந்த காணும் இருக்குதா அப்படின்ற மாதிரி இருக்கு கேட்கறது. சரி, இது வந்து நான் உங்களை கேட்டு பண்றேன், இணக்கமா இருப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நடவடிக்கை. கரெக்ட். அந்த இடத்துல அதுதான் நான் வந்து நான் உங்க கை ஜி சொன்னா நான் கேட்பேன். எனக்கு வந்து நான் தமிழ் தாய் வாழ்த்து பாட போறேன், நீங்க அப்ஜெக்ஷன் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி. அப்பா சாமிங்களா, அதுக்கு அவர் அப்ஜெக்ஷன் பண்ணவும் முடியாது, அவர் அப்ஜெக்ஷன் பண்ண வேண்டியது இல்லை. அவர் சொல்றது நேஷனல் ஆந்தமையும் நேஷனல் சாங் ஜனகணமனமையும் வந்தே மாதத்தையும் நீங்க பாடுங்கன்னு தான் சொல்றாங்க. அது கவர்னர் வரும்போது ஜனாதிபதி பாடுங்கன்னாங்க. வருஷம் 365 நாள்லயே அவங்கெல்லாம் வர போறாங்க. சரி, வந்தா மாத்தி பாட்டாங்க, என்ன பண்றாங்களோ பண்ணா ஆர்டிகல் 356ல கழிச்சிருவாங்களா ஆட்சியை? அது பண்ண முடியாது. அது பண்ண முடியாது. அப்புறம் எஸ்ஆர் பொம்மை கேஸ்ல இருந்து அதுல அந்த மாதிரி விஷயங்கள்ல பண்ண முடியாது. நீதிமன்றம் ஒவ்வொன்றுத்துக்கும் அழகழகா வந்து சட்டம் வர்டிக்ட் கொடுத்துருக்குது. அது சட்டத்தின் அடிப்படை தான் இருக்கணும். நான் கேட்கிற தமிழ் தாய் வாழ்த்த முதல்ல பாடக்கூடாது, எந்த சட்டத்துல இருக்குது அந்த சட்டத்தை காட்ட சொல்லுங்க. அப்போ அந்த அந்த பேரால போட்டு கொடுத்ததோட நோக்கமே நான் உங்களுக்கு அடக்கமா இருப்பேன். தமிழ்நாடு நாட் ரீச்சபிள்லாம் கிடையாது, ரீச்சபிள் தான். அதிமுக வந்தாலும் ரீச்சபிள் தான், தாவேகா இருந்தாலும் ரீச்சபிள் தான். நாங்களும் அதிமுக தான். அதை தானே ஆதவ் சொல்றாரு. இணக்கமா இருக்காரா, போய் பார்க்குறாரா, சிரிக்கிறாரா? 10 நிமிஷமா 15 நிமிஷம் தான் பேசாங்களாம். என்ன பேசி அதில் வந்து தமிழக அரசியல சரிங்க. உடனே ஒரு சிலர் சொல்றாங்க இது மரியாதை நியமனத்தோட சந்திப்பு, முதல் சந்திப்பு. ஆனா இதே மாதிரி ஜெயலலிதா அவர்கள், ஸ்டாலின் அவர்கள், கருணாநிதி அவர்கள் பார்க்கும் பொழுதெல்லாம் கிட்டத்தட்ட 90 பக்கத்துக்கு மேல அவங்க என்னென்ன அவங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியும், விஷயங்கள் அவங்களுக்கு தமிழ்நாடோட பிரச்சனை தெரியும், அவங்க ஃபுல் டைம் அரசியல்வாதிகள். இவர் வந்து சினிமாவோட அந்த கவர்ச்சியில இளைஞர்கள் என்ன செய்வது என்று தெரியாமல் போட்டு ஒரு சிலர் கோவம், திமுக மீது கோவம், அதிமுக மீது கோவம், அந்த கோவம் எல்லாம் சேர்ந்து அந்த ஓட்டு மெஜாரிட்டி கிடைக்கலையே. 34-35% வாக்கு விகிதாச்சாரம் வாங்கியிருக்காங்க. 108 தானே, தனி மெஜாரிட்டி தானே, அரசு பெரும்பான்மை இல்லையே. இதெல்லாம் பார்க்குறாங்களே. ஓட்டு போட்டவங்க வந்து அவங்களோட எண்ணோட்டம் ஒன்று, ஆனால் இன்னைக்கு நடக்கிறது வேற ரூபத்தில் நடக்குது. இன்னும் வந்து நிறைய பிரச்சனைகள் என்ன. இப்போ உதாரணத்துக்கு இதே திமுகவோ அதிமுக வந்துன்னா அவங்க வந்து முதல் 5 கையெழுத்துல அவங்க முக்கியமான ஸ்கீம்ஸ் ஒரு சிலது கையெழுத்து போட்டு நேரம் எக்ஸிக்யூட் பண்ணியிருப்பாங்க. 10,000 ரூபா பணம் எடப்பாடி பழனிசாமி சொன்னது, வீட்டுக்கு விலைவாசியை குறைக்கிறதுக்கு 10,000 ரூபா பணம். சிலிண்டர் சொன்னாங்க, 3 சிலிண்டர் ஏதோ ஒன்று, என்ன ஏது. அப்புறம் 2,000 ரூபான்னாங்க, இவர் 2,500 ரூபா சொன்னார். அப்புறம் இவர் தான் சொன்னார் திடீர்னு எங்கேருந்து பணம் வந்துச்சு, இப்போ 3,000 போடுறீங்க, 5,000. சரி, அதெல்லாம் கூட வேண்டாம். தூய்மை பணியாளர்கள் பனையூரில் கூப்பிட்டு பார்த்தீங்களா இல்லையா? அவங்க பிரச்சனையை கேட்டிங்களா இல்லையா? அவங்க பிரச்சனை உங்களுக்கு தெரியும் தானே. குப்பை பெருக்கிறவங்க என்னங்க சம்பாதிச்சு போயிருப்பாங்க. அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது அவ்வளோ பேச்சு பேசிட்டு இன்னைக்கு திருப்பியும் வந்துட்டு அவங்க சொல்கிறாங்க, தூய்மை பணியாளர்கள் சொல்கிறாங்க, அதற்கு ஆதரவாக இருந்த ஒரு வழக்கறிஞர்கள் பாரதி உட்பட இப்போ சொல்கிறாங்க காட்சி தான் மாறிச்சு, ஆட்சி தான் மாறிச்சு, காட்சி இன்னும் மாறல, அப்படியே தான் இருக்கு எங்கள் நிலைமை, எங்களுக்கு நாதி இல்லைன்றாங்க. இப்போ எதிர்கட்சியாக இருக்கும் ஒரு பேச்சு பேசுறீங்க, ஆளுகின்ற கட்சியாக வந்து இப்போ தூய்மை பணியாளர்கள் வேலையை முழு நேரம் ஒப்பந்த இதை தூக்கிட்டு அரசு ஊழியர்களை எடுக்கல, என்ன பிரச்சனை உங்களுக்கு? ஏன்னா கலெக்டர் கொடுக்குற சம்பளமா தூக்கி கொடுக்க போறீங்க? அப்போ மனசு இல்லை, தெரியல, சப்ஜெக்ட் தெரியல, எதுவும் பேசுறதுக்கு இல்லை. சரி, இந்த ஆட்சியில மக்கள் வந்து அதிகப்படியான நம்பிக்கையை வச்சிருந்தாங்க அப்படிங்கிறது ஒண்ணு. எல்லா பிரச்சனைகளுக்கும் முதல்வரை பார்க்கணும், விஜய் அண்ணா நீங்க வாங்க எங்க பிரச்சனையை தீருங்க. ஏன்னா ஓசூர்ல வீடு இடிச்சதுன்னா அந்த அம்மா உடனே அழுதுட்டே விஜய் அண்ணா உங்களுக்கு தான் நாங்க ஓட்டு போட்டோம் அப்படிங்கிறாங்க. ஒரு குடிக்காரரை வந்து காவலர்கள் அடிச்சுட்டாங்க அப்படின்னாக்கா இது எங்க அண்ணா ஆட்சி, என்ன எப்படி அடிப்பீங்க? இந்த ஓனிங் அதிகமா இருக்கிறதால எல்லா கிரைமுமே அதிகப்படியா நடக்குது. இந்த 10-20 நாளுக்குள்ள விஜய் அவர்களை அக்கௌண்டபிளா ஆக்கணும்னு மக்கள் நினைச்சிடுறாங்களா? மக்கள் நினைக்கலங்க. டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் 2-3 நாட்கள் கூட ஒரு செய்தி, செல்வராஜ் ஒன்று, சிந்து கண்ணன் எழுதியிருக்கிறாங்க. என்ன செய்தின்னா, எவ்வளோ குற்றம் நடக்குது, கடந்த காலத்தில் எப்படி குற்றம் நடந்ததோ அதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எண்ணிக்கைகள் ஒரு சில மாவட்டங்களில் அதிகரிக்குன்னு போடுறாங்க. இப்போ இவங்க வந்து எல்லா நேரத்திலும் இந்த மாதிரி கருத்து வந்து எடுத்து எழுதுறது உண்மைதான். இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இவங்க அந்த படத்தில் பார்த்தாங்கல்ல, இப்போ போலீஸ் ஸ்டேஷனில் யாருன்னா அடித்தாங்கன்னா படத்தில் ஹீரோ வந்து காப்பாற்றுவார் இல்லையா, அதே மாதிரி அவங்க எதிர்பார்க்குறாங்க. சரி, இவங்க தங்களுடைய தகுதிக்கு மீறின வாக்குறுதிகளை கொடுத்து நம்பிக்கையை விதைச்சதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கா? சரிங்க, மக்களோட புரிதல் தான் இங்கே முக்கியம். ஒருத்தர் சொல்லுவார் நான் காவேரியை சுத்தமாக்கி கூவத்தை சுத்தமாக்கி அதில் போட்டை விடுவேன்னு திமுக எவ்வளோ வருஷமாக சொல்லுது, சுத்தப்படுத்த முடியல.
அதிமுக வந்து ஊழலே எங்க கட்சியில இல்லை, அறவே இல்லை, ஊழலை அப்படியே ஒழித்து விட்டோம் அப்படிலாம் பேசினாங்கல்ல. அந்த கட்சியில அம்மையார் ஜெயலலிதா ஊழல் குற்றச்சாட்டுல சிறைக்கு சென்றாங்களா இல்லையா? இப்ப இன்னைக்கு பிரச்சனை இருக்கக்கூடிய விஜயபாஸ்கர், நான் மக்களை கேட்டு முடிவு பண்ணேன், இவருக்கு என்ன பேர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி? குட்கா பாஸ்கர். இவர் தான் தாவேக்காக்கு போறதுக்கு துடிச்சிட்டு இருக்கிறாரு. இவர் வீட்டுல ஒரு சுகாதாரத்துறை அமைச்சர் வீட்டுல குட்கா இருந்ததுன்னு சொல்லி ரைடு. இது மாதிரி ஒரு நபரை ஆதவர்ஜனா கூப்பிடுறாரு, வா 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 வான்றாரு. லாட்ரி குட்காவை கூப்பிடுது, வா 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 வான்னு. இது என்ன அரசியல்? இது என்ன நடக்குது நாட்டுல? நீங்க கேட்கறது மக்கள் பிரச்சனை. இதுதான் என் கண்ணுக்கு தெரியும், இதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்கள் பிரச்சனையை என்ன செவிசாய்க்க போல. சொத்து வரி ஏத்திட்டீங்க, தண்ணி வரி ஏத்திட்டீங்க, கரண்ட் பில் ஏத்திட்டீங்க, எல்லாமே ஏறி போச்சு. பெட்ரோல் விலை என்ன இன்னைக்கு? எல்லாமே. அதாவதுங்க, ஜனங்க வந்து கொஞ்சம் நஞ்சம் இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனா ஊடகத்துல இதை பத்தி பேசுறதும் கொள்றதும் கிடையாது. பொழுது விடிஞ்சா பல்லு விளக்குனதுக்கு அப்புறமா அதிமுக இருந்ததா அழிஞ்சு போச்சா, அவ்வளவுதான். அப்புறம் இந்த சைடு என்ன திமுக என்ன நடக்குது? அப்புறம் தாவேக்கால ஒரு சிலர் ஒண்டி பத்திரிகையாளர் சந்திப்பு, இன்னும் ஒரு சிலர் வந்து ஆச்சரியம், அதிசயம், அபூர்வம்லாம் பண்றாங்க. குப்பையை வந்து, அதாவது மேலை நாடுகள்ல கூட இப்படிலாம் சிந்திச்சிருக்க மாட்டாங்க. செல்லூர் ராஜு ஓவர்டேக் பண்ணிட்டார் ஒருத்தர். அவராச்சு தர்மாக்கோல் விட்டு, தர்மாக்கோல்லாம் வந்து தர்மாக்கோல் பறந்து போனது உண்மை. ஆனா தர்மாக்கோல் போட்டிங்கன்னா தண்ணி புவி வந்து அந்த தண்ணி வெப்பம் வந்து குறையிறது உண்மை. அவரை மிஞ்சிட்டார் ஒருத்தர். இங்க இருக்கிற குப்பியை அப்படியே தூய்மை பள்ளத்துல போட்டுருந்தோமா, குப்பியை தூய்மை பள்ளத்துல அப்படியே போட்டா பிரச்சனை முடிஞ்சிடும். நாவல்பட்டு எம்எல்ஏ விஜய் அவர்கள் சொன்னது சொல்றீங்களா? அதுதான், அவருதான். அது வந்து பூ உலக நண்பர்கள், அதுக்கப்புறம் இயற்கை எதிர்ப்பு தெரிவிச்சு அவங்களுக்கு அது சப்ஜெக்ட். குப்பையை எடுத்துட்டு போய் ஒரு இடத்துல வந்து குவாரிலையோ இல்லை பள்ளத்துலையோ நீங்க போடுறீங்கன்னா, மழை தண்ணி அது ஊறி அந்த குப்பை ஆசிட் மாதிரி மாறி அந்த தண்ணி லீச்சட்டுன்னுவாங்க, அது இறங்கணும். கீழே நிலத்தடி நீர் மாசுபட்டுரும், சுத்து வட்டாரம் இருக்க காத்து மாசுபடும். புரிதலே இல்லாம தனக்கு தெரிஞ்சதெல்லாம் பண்ணணும். ஒரு சைடு சம்பந்தமே இல்லாம தாவேக்காவினர் மீது ஒரு ஒரு தாக்குதல் நடக்குது. உதாரணத்துக்கு இப்போ ஒரு கடையில போயிட்டு, கடையா அது ஒரு வந்து மடப்பள்ளியே தெரியல, முறுக்கு பேக்கெட் இருக்கு. ஹெச்ஆர்என்சி அமைச்சர் ரமேஷ் வந்துட்டு இது உள்ள எப்படி வந்து 12ஆம் தேதி சுட்ட முறுக்கு தானா, மே 15 தானா, இதுக்கு என்ன சிஸ்டம்னு கேக்குறாரு. இல்ல மே 15 தான் செஞ்சாங்கன்னு எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க. எப்படி சொல்றீங்கன்னு அது எப்படி சார் சொல்ல முடியும்? அதாவது என்னன்னா, அவங்ககிட்ட வந்து விக்கிற முறுக்கு காரெல்லாம் இருக்கு, என்ன வாசனை வருதுன்ற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அப்போ அவரு இது 15ஆம் தேதியில ஒட்டியிருக்கே, உண்மையிலே இது 15ஆம் தேதி தானா, எதான் இருக்கான்னு யதார்த்தமா கேட்டிருக்காரு. அதை என்ன பண்றாங்க, அதை ஒண்டி வெட்டி முறுக்குக்கு பாத்தீர்களா அமைச்சர் சொல்லிட்டு அவரை ட்ரால் பண்றாங்க. அவரு அதாவது கோடி கணக்குல ஊழல் பண்ண சேகர் பாபு விட்டாங்க, மறந்துட்டாங்க. இப்போ முறுக்குக்கு விசாரிச்ச அப்புறம் இவர் வந்து பிராமின், இவர் எப்படி ஹெச்ஆர்என்சிக்கு ஆகலாம்? அப்படி கீர்த்தனாக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல. சுத்தி திடீர்னு இந்த ஆக்டர் இந்த பாடகி கிட்ட எல்லாம் போயிட்டு மைக் போட்டிங்கன்னா அந்த பாடல் நன்றாக இருந்தது, ஒரு யதார்த்தமா ஒரு சிரித்திருப்பான். எம்மா சட்ட ஒழுங்கு பிரச்சனை பேசுறாங்க, நீ பாட்டு இல்லை என் முகமே அப்படிதான் அப்படின்ற மாதிரி. இது ஒரு சைடு. இன்னொரு சைடு விஜய் சார் வாயே துருக்கிறது கிடையாது. இந்த சைடு பார்த்தா ஆதவர்ஜனா அச்சு ஏறி ஆடுறாரு, கிரிக்கெட் ஆடுற மாதிரி. நீங்க வரீங்களா, நீங்க வரீங்களா, நீங்க வரீங்களா, மறுநாள் காலைல நீங்க வாங்க, நீங்க வாங்க, நீங்க வாங்க. இது அவர் ஆதவர்ஜனா ஸ்டைல். புஷி ஆனந்த் கிட்ட போய் எதனா அரசியல் ரீதியாக கருத்து கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட மைக்கு தூக்கின்னு போனால் அவர் அப்படியே யூட்டர்னு. அன்னைக்கு தான் வந்து எசகி சுப்பையா சேராரு கட்சியில். அப்பா நீ தான் சேர்ந்துட்டல, நீ பத்திரிகையாளர் சந்திப்பா போப்பா அப்படின்னு. பத்திரிகை ஐயா நாங்கள் உங்களை தான் ஐயா பார்க்க வந்தோம். இல்லை அவரு தாவேக்கா சொல்லிட்டு இவர் கடகடன் வண்டியில் ஏறி போயிட்டார். இதுதான் நாட்டில் நடக்குது. இதை மீறி யாருன்னா எதனா சொன்னாங்கன்னா அவர்கள் காரணம், இவர்கள் காரணம், அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி இருந்தாங்களா அவர்களுக்கு அவர்கள் அதுக்கு முன்னாடி காரணம். நிறைய பேசி வச்சிருக்கிறாங்க தாவேக்கா. இது எங்க போய் நிக்க போகுதுன்னு தெரியல. பட் அரசியல் பழகுறாங்க, அந்த அரசியல் எதிர்மறையா போகுது. அது வந்து ஒரு கண்ணியமான அரசியலாக இல்லை என்பது என்னோட புரிதல். சார், வரக்கூடிய பிரச்சனைகள் எல்லாத்துக்குமே சமூக வலைத்தளங்கள்ல ஏதோ ஒரு நரேட்டிவை கொடுத்து ஒரு தீர்வு கொடுத்துடுறாங்களோ அப்படின்ற ஒரு சந்தேகம் எழ ஆரம்பிச்சிருக்கு. குறிப்பா பார்க்கணும்னாக்கா, பாலியல் வன்கொடுமை செய்த இந்த சிறுமியோட கொலை சம்பந்தமா பிரஸ் மீட் நடந்தப்ப ரம்யா பாரதி உட்பட காவலர்கள் 3 பேர் சிரிச்சாங்க அப்படின்ற ஒரு குற்றம் எழுந்தது இல்லையா? அப்புறம் அவங்க 3 பேரையும் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்ற ஒரு கார்டு வந்து சோசியல் மீடியால பயங்கர வைரலா போய் அது வந்து மலையாளத்துல, கன்னடத்துல, தெலுங்குல, ஏன் நார்த் இந்தியா வரைக்கும் வந்து அவ்வளோ பாப்புலரா, இவர் எவ்வளவு சூப்பரா ஆக்ஷன் எடுத்திருக்காரு பாருங்கிற அளவுக்கு அது போச்சு. சோ அப்புறம் பார்த்தா அது ஃபேக் அப்படிங்கிற நியூஸ் வந்து அந்த அளவுக்கு எட்டுச்சாங்கிறதே தெரியல.
இப்போ மக்களுக்கு வந்து ஒரு அதிருப்தி இருக்கு அப்படின்னாக்கா இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து உள்ள வந்து ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ற இந்த நிலை வந்து இன்னும் தொடர்ந்துட்டே இருக்கு. இதுக்கு எப்படி முற்றுப்புள்ளி வைக்கிறது சார்? அதாவது இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து பண்றாங்க அப்படின்னா இது வந்து தொடர் நிலை இல்லை. இது வந்து தமிழ்நாடு அரசியலுக்கும் தமிழக மக்களுக்கும் பண்ற துரோகம். உண்மைக்கு புறம்பா ஒரு செய்தியை கடத்தி செல்வது என்பதோ, இல்ல உண்மையை வந்து தட்டி கேட்காததோ, இல்ல தவறு நடக்கும்போது அந்த இடத்துல மௌனியா இருக்கிறதுக்கு பேரு பத்திரிகை தர்மம் இல்ல. சரி பத்திரிகையாளர் தான் வெளில போயிட்டாங்க, பிரச்சனை இருக்கு அப்படின்னு பார்த்தா, இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு அவங்களுக்கு ரூல்ஸ், எத்திக்ஸ் எதுவுமே கிடையாது. ஒருத்தர் பேசுறாரு, அவர் வந்து அண்ணனுக்கு எதிரா பேசுறாருன்னா, அவரை கலாய்க்கணும், அவரை கிண்டல் பண்ணணும், அவரை கேவலப்படுத்தணும், அவங்க வீட்ல இருக்க பெண்களை இழிவுபடுத்தி பேசணும். பேசிட்டு இது பண்ணி விட்டு போயிடணும். அப்புறம் அந்த இந்த உண்மைக்கு புறம்பா, இல்ல உண்மைக்கு மாறா இருக்கிற செய்திகள பரப்பணும். பரப்பி விட்டுட்டு, அதுல வந்து அந்த பை ப்ராடக்ட்ஸ் தான். எல்லாருமே ஏழைகள். ஆட்டோ கன்சல்டன்சி பண்றவங்கள ஆட்டோக்கார ஆக்கிறது. எம்பிஏ படிச்சவங்கள, பிபிஏ படிச்சவங்கள எம்பிஏ ஆக்கிறது. அது மாரி குற்ற பின்னணிகள் எல்லாம் வந்துட்டு வருது. இப்ப என்ன பண்றாங்கன்னா, ஹிந்தியில கார்டு நீங்க சொன்ன மாரி மத்த மொழியில எல்லாம் பண்ணி, விஜய பாருங்க, விஜய் சார பாருங்க. அதுக்கு அது அந்த கார்டோட சரி. 10 செகண்ட் வைரல் ரீல்ஸோட சரி. அதுக்கு பின்னாடி ஒரு 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 முகாந்திரமோ, அதுக்கு உண்மைத்தன்மையோ அத பத்தி கவல கிடையாது. இளைஞர்கள் எல்லாம் இப்படி தானங்க பார்க்குறாங்க. ஃபோன இப்படி இப்படி தள்ளி தள்ளி பார்க்குறாங்க. அவங்களுக்கு மொத்தமா 30 செகண்ட் தான் இருக்கு. ஒரு செய்திய உள்வாங்கக்கூடிய அந்த கெப்பாசிட்டி 30 செகண்ட் தான் இருக்கு. அவங்களால வந்து ஒரு 5 நிமிஷத்துக்கு மேல ஃபோக்கஸ் பண்ண முடியல. இன்னைக்கு விஜய் அவர்கள் விட்டுருங்க. இதுக்கு முன்னாடியே இந்த செல்ஃபோனுக்காக அடிமையாகி ஸ்க்ரீன் டைமை பார்த்து பார்த்து சொந்தமா சிந்திக்க முடியல, கிரியேட்டிவிட்டி செத்து போச்சுன்னு சொல்லிட்டு ஆய்வக கட்டுரைகள் தொடர்ந்து வண்ணமயமா இருக்கு. அதன் காரணமாக தான் நிறைய நாடுகள்ல புத்தி கூர்மையா இருக்கணும் நம்ம நாடு, நம்ம நாட்டில் தற்குறிகள் அதிகமாக ஆயிடக்கூடாது அப்படின்ற அந்த காரணங்களுக்காக, எழுத படிக்க தெரியாதவங்களா இருக்கக்கூடாது, அந்த காரணங்களுக்காக என்ன பண்றாங்கன்னா செல்போனை வந்து யூசேஜை குறைக்கிறாங்க. அதுவும் சிறு வயதில் இருக்கிறவங்களுக்கு வந்து நீங்கள் இதை யூஸ் பண்ணக்கூடாது, இதை யூஸ் பண்ண கண்ட்ரோல்ஸ் எடுத்துட்டு வராங்க. ஆனால் நம்ம வந்து அதில் தான் வாழணும். டேட்டா வந்து கம்பெனிக்கு போனால் சார் உங்களுக்கு வந்து 5 GB டேட்டா இருக்குது சார், இப்போ 10 GB டேட்டா நாங்கள் வந்து நீங்கள் இந்த கம்பெனிக்கு வந்துட்டால் கொடுக்குறோம் சார் அப்படி சொல்லி அந்த மூளை செலவை ஆகிறதோ, இல்லை செல்ஃபோனுக்கு அந்த அடிமை மோகம். இப்போ ஃபோனை பிடிங்கன்னா நிறைய பேர் பைத்தியம் மாதிரி ஆகிறதால ஃபோன் எல்லாம் பேங்க் பார்க்க முடியாது, ஃபோன் இல்லைன்னா ஓடிபி வராது, ஃபோன் இல்லைனா சாப்பாடு ஆர்டர் பண்ண முடியாது, ஃபோன் இல்லைனா வெளியில் போக முடியாது, ஃபோன் இல்லைன்னா எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி மிஷின் மாதிரி ஆக்கிட்டீங்கல்ல மனிதர்களை. அதில் ஒரு விஷயத்த சொல்லிட்டு ஒரு டேட்டாவை சொல்லி விட்டு இது உண்மை இது உண்மை இது உண்மை அப்படியே கடந்து எடுத்துகிட்டு போகணும். ஒரு காலத்தில் இவங்க தான் சொன்னாங்க கொலஸ்ட்ராலுக்கு இந்த எண்ணெய் நல்லது, அப்புறம் ஹார்ட்டுக்கு அந்த எண்ணெய் நல்லது, அப்புறம் இந்த எண்ணெய் நல்லது. கட்சியில் பார்த்தா எந்த எண்ணெயுமே நல்லது இல்லை, பூரா கலப்படன்ற மாதிரி ஒரு ஆய்வு வருது. இதை கூடி அதை கூடி குழந்தை நல்லா வளரும் பார்த்தா அது எல்லாத்தையும் குடிச்சு சக்கரை வருது. அப்போ ஆரோக்கியமான விஷயங்கள் எதையுமே வந்து மார்க்கெட்டிங் பண்ணும். இந்த விளம்பரம், இந்த அரசாங்கம் என்பது சோஷியல் மீடியா மார்க்கெட்டிங்கில் சூப்பராக இருக்கு. ஒரு பொருளை ஆன்லைனில் வாங்குவீங்க, அது பார்த்தா டென்ட் எடுக்கும்னு போட்டுருவாங்க, காருக்கு டென்ட் எடுக்கும். நீங்கள் போகும்போது ஏதோ ஒரு சந்து பொந்தில் இஷ்டார் ஒரு அண்ணன் மீன்பாடி வண்டி வச்சுக்கிறாரு, போப்பா என் வண்டிக்கு தான்ப்பா டேமேஜ் ஆயிடுச்சு அப்படின்னு. ஏன்னா உன் வண்டிக்கு லைட்டாக தான் இது, என் வண்டி மொத்தமாக டேமேஜ் ஆகிடும். காரில் வந்தால் நீ திமிரா வந்தால் அதனால இச்சு போ அப்படின்னு. சரி தலையை போட்டு பிச்சுக்கின்னு வந்தாச்சு. பார்த்தா ஆன்லைனில் இது நீங்கள் பயன்படுத்தினா டென்ட்டு எடுக்கும் அப்படின்னு விளம்பரம். உடனே சொருகுறாங்க, லாக் பண்ணுறாங்க, வலிச்சோன்னே டென்ட்டு போயிடுச்சு. பிரமாதம் 499 வண்டி அப்படின்னு போடுறாங்க, வருது. இவர் என்ன பண்ணார், ஆசையாக எடுத்துன்னு போய் டென்ட் வச்சு வலிக்கிறாரு. பார்த்தா வரவே இல்லை, கையில் அதுதான் வருது. ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி பௌவா பணம் போச்சா. அப்புறம் காருக்கு பெயிண்ட் அடிக்கு, இதை வைத்து நீங்கள் பெயிண்ட் அடித்து விடலாம். அப்போ எல்லாருமே வேறு ஸ்கெட்ச் வாங்கி வச்சுன்னு இருப்பாங்களே வீட்டில் பெயிண்ட் அடிக்கிறதுக்கு, எதுக்கு பெயிண்ட் கடைக்கு போகிறாங்க யோசிக்கல. இந்த மாதிரி ஆன்லைன் மார்க்கெட்டிங்கில் ஆல்ரெடி நிறைய விஷயங்கள் போயிட்டுருக்கு, அதில் அரசியலும் இன்னைக்கு சேர்ந்துருச்சு. இதுதான் அது பிரச்சனை. நன்றி சார், வணக்கம். நன்றி, வணக்கம்.